ஸோ டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன். நைஸ் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ் இன் அ ரோ. 2 பந்துகளுமே டாட். எம்கே பிரதர்ஸ்லயும் நல்ல ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் இருக்கு. அக்ராஸ் நின்று ஆஃப் சைடில் ஒரு தட்டு, ஒரு சிங்கிள். So big shot, chance for umpire Dishan. It's a wicket. சாமி எடுத்து கொடுக்குறாருங்க கணேஷ் மணி. அவருடைய நாக் எண்டுக்கு வருது. ஸோ முதல் விக்கெட்டை கிளைம் பண்றாங்க டீம் JCC. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர் உள்ள வந்துடலாம். ஸோ கேட்ச் மணிகுல்லு கேட்ச் எடுத்திருக்காங்க. ஸோ நியூ பேட்டர் அரி உள்ள வந்துட்டு இருக்காங்க டீம் எம்கே பிரதர்ஸ்க்காக. 1 டவுன்ல. அடுத்த பால். சம்பையரோட சிக்னல் ஒயிட் சிக்னல். அகல பந்து. எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் ஆட் ஆகும் டீம் எம்கேக்கு. ஒரு பெரிய ஷாட் அட்டெம்ப்ட் மிஸ். இட்ஸ் a டாட் பால். ஸோ நடைசன் டிராஃபி 2025. சனதர் குட் டெலிவரி. பின்னாடி மிஸ். பட் இங்க ரன்ஸ் மாத்திரத்தை பகரம் குயிக்கா ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. கட்டட முயற்சி. நல்ல ஒரு கலெக்ட் கீப்பர் கிட்ட. ஸோ டாட் பால். ஸோ டாட்டோட இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ குட் ஓவர் ஃப்ரம் சாமி. ஸோ 2 overs கம்ப்ளீட்டட். ஸ்கோர் அப்டேட் 11 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. இந்த ஒரு 3 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் ஓவர். ஸோ நம்ம டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ டிஷர்ட் ஸ்பான்சர் பண்ண அடையார் விக்கி அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவிழாக்களின் சார்பாக. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். 4 ஓவருக்கு அப்புறம் தான் பிரேக். கொஞ்சம் ஸ்பீடா. ஸோ 3வது ஓவர். ஸ்கோர் 11. ஸோ 3வது ஓவர் வீசுவதற்காக சாண்டி. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஓவர் போடல. ஸோ இந்த மேட்ச் உள்ள வந்திருக்காரு பவுலிங்கில். ஸோ ஓவர் த ஸ்டிக்கில் இருந்து ஸ்ட்ரைக்கில் ஹரி. ஸோ 2 பேரும் நிறைய கேம்ஸ் விளாண்டுருப்பாங்க. பார்க்கலாம், நல்லா இருக்க போகுது பேட்டில். சாண்டி விசஸ் ஹரி. The shot. Straight away mid wicket region. It's a single.
சிறப்பான பந்து வீச்சு சந்தோஷ் அவர்கிட்ட இருந்து. பைஸ் இந்த முறையில் ஒரு ஓட்டம். அடுத்த பந்து சிறப்பான பந்து வச்சிங்க சந்தோஷ் கிட்ட இருந்து. பேக் டு பேக். கேட்ச் ஆகும் வாய்ப்பா. சிறப்பான கேட்சிங்க முரளி. பெஸ்ட் ஃபீல்டரு அவர் பேர்ல கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிங்க. சண்டே பார்க்கலாம். முரளி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்த மட்டையாளர் MK பிரதர்ஸ்காக முத்து. சாண்டி சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காருங்க தனது அணிக்காக. துஷந்த் பால். துஷந்த் எத்தனை பால்ரா? லாஸ்ட் ஒன். லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4. வந்த முத பாலே 4 அடிச்சிருக்காருங்க முத்து. மூன்று ஓவர் முடிவுகளின் எண்ணிக்கை 18-2. அடுத்த பந்து வீச்சாளர் JCCக்காக சாமிநாதன். மனோஜ் இல்லடாங்க, இவன் மட்டும் தான்டா இருக்கான். சாரதி மட்டும் தான்டா இருக்கான். இதற்கிடையில் அகலப்பந்து. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. சாரதி பொறுமையா இருங்கப்பா பார்த்து. ஆறு. என்னாச்சு நடுவரே? அடுத்த பந்து மீண்டும் அகல பந்து. இதற்கிடையில் மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு சாமி கிட்ட இருந்து. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து
கேட்ச். ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க முத்து. பரத். எம்கே பிரதர்ஸ்க்காக அடுத்த மட்டையாளர். கௌதம். எம்கே பிரதர்ஸ்க்காக கௌதம். பால் துஷாந்த். 3 பால். சிறப்பான பந்து வீச்சிங்க சாமி கிட்ட இருந்து. நல்லா பந்து வீசிட்டு இருக்காரு சாமி தனது அணிக்காக. ஆஹா கேட்ச நழுவிட்டாருங்க சந்தோஷ். கடைசி பந்து. கேட்ச் பிடிக்க வாய்ப்பா. விக்கெட். டூ மினிட்ஸ் பிரேக். நான்கு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 28. 4 விக்கெட் இழப்பிற்கு. அண்ணா பிரேக் முடிஞ்சிச்சுண்ணா.
இட்ஸ் a சிக்ஸருங்க, போயிருச்சுங்க மேக்ஸிமம். கௌதம் பிரேக்குக்கு அப்புறம் முதல் சிக்ஸரை கொண்டு வராரு, அது முதல் பந்து. Next one. Shot number 2, chance for sixer போயிருச்சுங்க. இரண்டு பந்துகளை இரண்டு ஆறுகள் குயிக்கா 12 ரன் கொண்டு வராரு எம்கே பிரதர்ஸ்க்காக. கௌதம் ஆன் ஃபயர். நட்டேசன் டிராஃபி 2025 உடைய பூல் பி உடைய இரண்டாவது மேட்ச் ஜேசிசி வெர்சஸ் எம்கே பிரதர்ஸ் கான மோதல்ல எம்கே பிரதர்ஸ் தற்போது பேட்டிங் ஆடி கொண்டிருக்காங்க. கௌதம் இரண்டு பந்துகள் இரண்டு ஆறுகள். லெக் சைடில் ஸ்ட்ராங் பிளேயருங்க. நெக்ஸ்ட் ஒன். ஷாட் நம்பர் 3 கான வாய்ப்புகள் இருக்கும். ஆட்ரிக் சிக்ஸர்ஸ் ஃப்ரம் கௌதம் டீம் எம்கே பிரதர்ஸ்க்காக. மூன்று பந்துகள்ல 18 ரன் குவிச்சிருக்காருங்க. 18 ரன்ஸ் போர்ட்ல அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த ஓவரை. பால் மூன்று பந்துகள்ல 18 ரன். அரௌண்ட் தி ஸ்டிக்ல இருந்து வாவ், கிரேட் லைன், குட் கம்பேக் ஃப்ரம் சாண்டி. நல்ல லைனுங்க, கொஞ்சம் பேஸ் ஜெனரேட் இருந்துச்சு பால்ல. சொந்த வகையில் ஒரு டாட். கடைசி ரெண்டு பந்துகள் ஆனிங்க ஒரு டாப் ஏஜ் சேஃப் லேண்டிங். ரெண்டா அப்படின்றத பார்க்கலாம். குட் த்ரூ, சூப்பர் த்ரூ. கீப்பர் ஓடி போயிட்டு இருக்காப்ல. ஒரே ஒரு சிங்கிள். மூன்று ஆறுகளுக்கு அப்புறம் ஒரு டாட் ஒரு சிங்கிள் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காருங்க சாண்டி. நல்ல கம்பேக் டெலிவரி. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். பிக் ஷாட் அண்ட் சான்ஸ் ஃபார் It's a sixer number 4. இந்த ஓவர்ல 4 ஆறுகள் பதிவு பண்ணிருக்காங்க டீம் எம்கே பிரதர்ஸ். பாண்டி அவர் பேட்ல இருந்து 6 கொண்டு வந்திருக்காருங்க மிட் விக்கெட் திசையில. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 53 ஓட்டங்கள். ஆஃப் செஞ்சுரிய பதிவு பண்ணிருக்காங்க டீம் எம்கே பிரதர்ஸ். 53 ரன்ஸ் போர்ட்ல. இது செம்ம ஹைட்டுங்க இந்த ஷாட், கடைசி ஷாட் நல்ல ஹைட்டு. 53 ரன் 5 ஓவர்ல, கடைசி 2 ஓவர்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடா. பரத் உள்ள வந்திருக்காங்க பவுலிங்ல. கடைசி ஓவர் போன மேட்ச் நல்லா டிஃபெண்ட் பண்ணி மேட்சை வந்து வின் பண்ண வச்ச ஒரு நபர். ஆறாவது ஓவர் ஸ்ட்ரைக்ல கௌதம். போன ஓவர் 3 ஆறுகள் பதிவு பண்ணியிருந்த பிளேயர் இப்ப ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்
நைஸ் பால், அருமையான ஒரு வேரியேஷன். முதல் பந்தை டாடோட ஸ்டார்ட் பண்றாருங்க பரத். Second one. Select ஆட முயற்சி குயிக்கரா அஞ்சு ரொம்பவே. So back to back dot balls in a row. அடுத்த பால். So another good delivery, straight away rotation. It's a single. So முதல் 3 பந்துகளில் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்துறாருங்க பரத். கடைசி 3 பந்துகள், கடைசி 9 பந்துகள் இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வர. ஸ்ட்ரைக்கில் பாண்டி, பிக் மேன், ஒரு பெரிய ஷாட் அட்டெம்ப்ட், ஸ்ட்ரைட் அவே மிஸ், ஒரு டாட். எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பரத். டீம் ஜேசிசிக்காக தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம் போலிங்ல. முதல் 4 பந்துகள் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஓரடியா 5வது பந்து. ஆஹா, மிட் ஆஃப்ல 1-2 அப்படின்றத பார்க்கலாம். குட் ஃபீல்டிங் ஃப்ரம் அருண். ரொம்ப குயிக்கா வந்து எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள். கடைசி பால் ஸ்பெல் எண்ட் ஆக போகுது. பரதோடைய ஸ்பெல் சேஃபா முடிப்பார் அப்படின்றத பார்ப்போம். ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். நல்ல ஒரு ஷாட் கேப்ல ஷேடோ ஃபீல்டர் இருந்திருக்காங்க. குட் ஸ்டாப் அண்ட் இட்ஸ் சிங்கிள் 2. இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இந்த ஓவர் எக்ஸலண்டா போட்டிருக்காரு. வித்அவுட் பவுண்டரியில போட்டிருக்காருங்க பரத். 56 ஓட்டங்கள் பதிவு பண்ணிருக்காங்க டீம் எம்கே பிரதர்ஸ். 3 ரன்ஸ்க்கு பவுலிங் போட்டிருக்காரு. குட் ஓவர். லாஸ்ட் ஓவர் பவுலிங்ல டாரஸ் சஞ்சய் பவுலிங்ல வந்திருக்காங்க. 56 ஓட்டங்கள். ஸ்ட்ரைக்ல கௌதம். பிக் ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். ஸ்ட்ரைட் அவே சிங்கிள். அடுத்த பால். நைஸ் பால். அம்பையர் வாக் பண்றாங்க. விக்கெட்டா? அம்பையர் சிக்னல் இஸ் விக்கெட். பாண்டி அவருடைய என்ன கெண்டுக்கு வருது. நல்ல ஒரு லென்த் இருந்துச்சுங்க பால்ல. நல்ல ஒரு கீப்பர் கலெக்ட். அடுத்த பேட்டர் உள்ள வந்துடலாம். சொன்ன பேட் அந்த கிரீஸ் லச்சு உள்ள வந்திருக்காங்க டீம் எம்கே பிரதர்ஸ்க்காக. ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். ஆஹா, போல்டு கொஞ்சம் ஜஸ்ட்டுங்க. ஒரு ரன் மாதிரியாங்க. ஸ்ட்ரைக் மாறி இருக்கு. இப்ப சிங்கிள். அடுத்த பால். ஃபுல் டாஸ் பால். கிடைச்ச ரிசல்ட் ராக்கெட். ஸ்ட்ரைக் மாறின உடனே 6 கொண்டு வராருங்க கௌதம். மொத்தமா 4 பதிவு பண்ணிருக்காரு. தப்பான வால்ல ரிசல்ட் 6 மாத்தி கொடுத்திருக்காரு எம்கே பிரதர்ஸ்க்காக. கடைசி ஓவரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி 2 பந்துகள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி 2 பந்துகள்.
ஐந்தாவது பந்து. வேல் போல் பேட்டரை கரெக்டா கணிச்சு அந்த திசையில போட்டாருங்க சஞ்சய். தப்பான பாலுக்கு அப்புறம் சரியான கம்பேக். லாஸ்ட் ஒன். சனவர் ஃபுல் டாஸ். இட்ஸ் a சிக்ஸர். ஒரு 6 ஒரு டாட் ஒரு 6 பதிவு பண்ணிருக்காருங்க கௌதம். 70 ஓட்டங்கள் பதிவு பண்ணிருக்காங்க. இன்னிங்ஸ் முடிவில் 71 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் ஜேசிசி. இந்த ஒரு 6 கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எப்படி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஜேசிசி 71 அடித்தால் வெற்றி பெறலாம் 42 பந்துகள்ல. ஒரு நல்ல ஒரு கேமியோ ப்ளே பண்ணியிருக்காரு கௌதம். கடைசி நேரத்தில் வந்து 5 ஆறுகள் 30 ரன்ஸ் 6 டீல் பண்ணியிருக்காருங்க. So 42 balls, 71 required, need to win. Team JCC win பண்ணாங்க அப்படின்னா டேபிள் டாப்பரா வருவாங்க. ஸ்ட்ரைட் அவே குவாலிஃபைட் 2 மேட்ச் ஜெயிச்சா. ஒரு பிக் பேட்டில் எம்கே பிரதர்ஸ். ட்ரீம் டிராஃபில பாத்தீங்கன்னா ரன்னர்ஸா வந்திருந்தாங்க. பிஃபோர் டோர்னமெண்ட் நடந்திருந்தது இந்த சி ஸ்டார் கிரவுண்ட்ல. நல்ல ஒரு bowling அட்டாக் இருக்குங்க இப்போ எம்கே பிரதர்ஸ் கிட்ட. அதே போல ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருக்கக்கூடிய ஒரு டீம் ஜேசிசி. பிக் வெயிட் இருக்கிற 2 டீம் கிட்டையும் எதிர்பார்த்த வர்த்து கண்டிப்பா இருக்க போது சேசிங்ல. நட்டேசன் டிராஃபி 2025 டோர்னமெண்ட் தற்போது சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ போல் பி உடைய செகண்ட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில். பேட்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குயிக்காக நிப்பாட்டுருங்க எம்கே பிரதர்ஸ். 71 ரன்ஸ் டார்கெட். எழுபத்தி 1 அடிக்கணும் 42 பந்துகள்ல. So 2 openers for the team JCC காக 2 right hand batsmen. So none other than முரளி and சஞ்சினா 2 right hand காம்பினேஷன்ல உள்ள இறங்கி இருக்காங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். 42 பந்துகள்ல 71 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் ஜேசிசி. பேட்டில் ஸ்டார்ட் ஆக போது முதல் ஓவர் பிரவீன் வந்திருக்காங்க. லோவர் அன்னப்ல அல்ல ஒரு வேரியேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரைக்ல சஞ்சினா, நான் ஸ்ட்ரைக்ல முரளி. ஸோ முதல் ஓவர் பவர் பிளே.
எப்படி யூஸ் பண்ண போறாங்க. So let's see, wait and watch. Over the stickல இருந்து first one. First ball is shot attempt but inga straight away rotate the strike inga. So first runs கொண்டு வராங்க டீம் JCC சிங்கிள் மூலமா. ஸ்ட்ரைக்ல முரளி போன மேட்ச் நல்லா விளையாண்டுருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன். நைஸ் பால், டாட் பால். சோ பிரவீன் ஒரு சிங்கிள் ஒரு டாட் தற்போது. So nice ball. So back to back dots பாத்துக்கிட்டு இருக்கோங்க. So நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் டீம் MK கிட்ட. அடுத்த பந்து லெக் சைடில் ஸ்ட்ரெயிட் ஒரு சிங்கிள். ஸோ பவர் பிளேயில் வித்தவுட் பவுண்டரியில் கன்சிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலிங்கில் பிரவீன் எம்கே பிரதர்ஸ்க்காக. ஸோ 4 பந்துகள் முடிஞ்சிருக்கு, கடைசி 2 பந்துகள். ஸோ முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஓவருடைய 5வது பந்து. ஷார்ட் அட்டெம்ப்ட், பவுண்டரிக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு ஃபீல்டர் இருக்காங்க, டால் மேன் நிக்க வச்சிருக்காங்க. இட்ஸ் a சிங்கிள். அவருடைய கடைசி பந்து, முதல்ல அவருடைய கடைசி பால், பவர் பிளேயோட கடைசி பந்து. பிக் ஷாட் நம்பர் 1 ஜேசிசிக்காக முரளி மேல இருந்து 6 கொண்டு வந்திருக்காருங்க. 6 இங்க முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9 ஓட்டங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க JCC. கடைசி பால லெக் சைட்ல ஸ்ட்ராங்கான ஒரு மான்சரா மாத்திருக்காரு முரளி. 9 ஓட்டங்கள். அந்த ஒரு 6 கண்டிப்பா ஸ்கோர் ஏத்தி இருக்கு. 9 ஓட்டங்களா மாறி இருக்கு. செகண்ட் ஓவர் போலிங்ல தரணி உள்ள வந்திருக்காங்க MK பிரதர்ஸ்க்காக. நைஸ் பவுலர். ஸ்ட்ரைக்ல சன். முக்கியமான விஷயம் பவர் பிளேவும் முடிஞ்சிருக்கு. ஃபீல்டர்ஸ் எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஃபயரா இருக்க போதுங்க. பவர் பிளேக்கு அப்புறம் பார்க்கலாம். செகண்ட் ஓவருடைய முதல் பந்து. நைஸ் பிக்அப் ஷாட். இட்ஸ் a sixer நம்பர் 2 ஜெயிச்சிருக்காங்க. இதோட சன் பேட்ல இருந்து முதல் 6 கொண்டு வராரு. சோ இந்த போட்டியில மேக்ஸிமம் 15 ஓட்டங்கள் போர்டுல வந்திருக்கு தற்போது. So first ball sixer, ball number 2. A shot again. Umpire signal, it's a sixer. Back to back 6-12 சரவெடி ஸ்டார்ட் ஆயிருக்குங்க டீம் JCC கிட்ட இருந்து. ஸோ மொத்தமா 3 ஆறுகள். ஸோ இந்த ஓவரில் 2 பந்துகளுமே 6 மாத்தி கொடுத்திருக்காரு சன்ஷினா JCC-க்காக. ஸோ நட்டேசன் டிராஃபி 2025 சீஸ்டார் கிரவுண்ட்ல தற்போது பிக் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சிருக்கலாம்.
மற்றும் ஸ்பான்சர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். மூன்றாவது பந்து and ஆட்ரிக்கான வாய்ப்புகள் இல்ல. wow what a catch. ஒரு டைவிங் கேட்ச் ஃப்ரம் ஸ்ரீநாத். நல்ல டைவிங் கேட்ச். சோ இவரோட பேரும் லிஸ்ட்ல ஆட் ஆகும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்ச் சொல்லலாம். முதல் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் எம்கே பிரதர்ஸ். என்னதான் 2 ஆறுகள் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்து ஒரு பெரிய கம்பேக் கொடுத்திருக்காங்க தரணி. ஒரு ஹியூஜ் லாஸ் ஜேசிசி கிட்ட இருந்து. சன்ஷன் அவரோட நாக் எண்டு வருது. சோ பிக் விக்கெட். அடுத்த பேட்டர் உள்ள வந்துடலாம். So Newman from the team JCCக்காக வண்டர்ல டேவிட். So before match அவருடைய பேட்ல இருந்து எதிர்பார்த்த ரன்ஸ் வரல. பட் இந்த மேட்ச் ஒரு ரெஸ்பான்சிபிள் நாங்க எதிர்பார்ப்பாங்க. Let's see, wait and watch. அடுத்த பால். ஷார்ட்டான அட்டெம்ப்ட் பட் ஓடல. ஒரு டாட் பால். 2 ஆறுகளுக்கு அப்புறம் ஒரு விக்கெட், ஒரு டாட் எடுத்து கம்பேக் கொடுத்திருக்காருங்க இங்க தரணி. 4 பந்துகள் முடிஞ்சிருக்கு. கடைசி 2 பந்துகள் 2வது ஓவருக்கு. ஷாட் தரையா. குட் ஃபீல்டிங். ஸ்ட்ரைட் அவே சிங்கிள். ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். முரளி இப்ப ஸ்ட்ரைக்ல அவருடைய கடைசி பந்து. பிக் பேட்டல் தற்போது போயிட்டு இருக்குங்க. எம்கே பிரதர்ஸ் வெர்சஸ் ஜேசிசி. லாஸ்ட் ஒன். தெளிவான ஒரு பிளே கீழே. இரண்டாவது முடிவில் அணி எண்ணிக்கை 23 ஓட்டங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் ஜேசிசி. இரண்டாவது முடிவில் அணி எண்ணிக்கை 23 ஓட்டங்கள். ஜேசிசி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அண்ணன் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இங்க 23 ஓட்டங்கள். மூன்றாவது ஓவர் அகைன் பிரவீன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 9 ரன் விட்டு கொடுத்திருந்தாரு. ஸ்ட்ரைக்ல முரளி. பால் நம்பர் 1 லெக் சைடுல அடுத்த ட்ரை பட் இங்க மிட் ஆன்ல ஸ்ட்ரைட் அவே சிங்கிள். வாய்ப்பு இருக்கும் ஒரு ஓட்டங்கள். ஆஹா அடிக்க வேண்டிய ஒரு பந்து பட் டாட் பாலா மாறி இருக்குங்க. டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. எஸ் நெக்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடுல ஆடுறதுக்கான முயற்சி. அம்பையரோட சிக்னல் ஒயிட் சிக்னல் கொடுத்திருக்காங்க. ஒரு டாட்டுக்கு அப்புறம் ஒரு வைடு. பவுலர் நல்ல திங்கிங் இருந்தது. எக்ஸ்ட்ராஸ் கிடைச்சிருக்குங்க. லெக் சைடு அட்டெம்ப்ட். ஸ்ட்ரைட் அவே ஒரு ஓட்டங்கள். டோர்னமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர்ஸ், ஆர்கனைசர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள். ஏரண்டுடைய கடைசி ஒரு பெஸ்ட் டோர்னமெண்ட்டாக இருக்குங்க சென்னையில். எல்லா பிளேயர்ஸும் இங்கே தான் இருப்பாங்க. ஓகே அடுத்த பால். நைஸ் பால். ஆம்பையர் சிக்னல் ஒயிட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூவா? ஓகே ரிவ்யூ. வைடுக்கான ரிவ்யூ செக் பண்ணிருங்க. எஸ்
ஸோ நட்டீசன் டிராஃபி 2025. ஸோ 2 பெரிய பிரைஸ், 12 டீம், 4 போல். கிறிஸ்மஸ் அப்புறம் வர சாட்டர்டே சண்டே டோர்னமெண்ட் ஸ்பெஷலாக இருக்குங்க கண்டிப்பாக. ஸோ மேட்ச் பிட்வீன் JCC வெர்சஸ் MK பிரதர்ஸ். ஸோ தற்போது ஆட்டம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த மேட்சை JCC வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேபிள் டாப்பராக குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒயிட் சிக்னல் அந்த ரிவ்யூ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப் சைட்ல கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க முரளி. பவுண்டரிக்கான வாய்ப்புகள் இல்ல. குட் ஸ்டாப் பை மணி. ஸோ த்ரோ கரெக்டா பிக் பண்ணி எடுக்கிறதே கீப்பருக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இடம் விடமா அடிச்சா கண்டிப்பா பிச்சாகி வேறங்கனா போயிருது. ஒரு சிங்கிள் டேவிட் ஸ்ட்ரைக்ல. அடுத்த பால் வெல் பால். ஒரு லென்த் டெலிவரி. இட்ஸ் a டாட் பால். சோருடைய கடைசி பந்து, மூன்றாவது கடைசி பால். ஒரு ஃபுல் டாஸ் போட்டாரு. கிடைச்ச ரிசல்ட் சிக்ஸர். இந்த ஓவர் ட்ரை பண்ணாருங்க டேவிட். பட் இந்த ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு JCC-க்காக. 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 34 ஓட்டங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் JCC. 34 ரன்ஸ் போர்ட்ல. 3 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். JCC-க்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அண்ணா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. So 34 ஓட்டங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 4வது ஓவர் ஸ்ரீநாத் போலிங்ல. நல்ல பேஸ் இருக்கும் பால்ல. இவருடைய போலிங்ல வேகத்தை எப்படி அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பனிங்ல இருந்து உள்ள இருக்காருங்க முரளி, செட்டில் பேட்ஸ்மேன். ஸோ 4வது ஓவருடைய முதல் பந்து ஓவர் த ஸ்டிக்ல இருந்து. குட் ஷாட் அண்ட் இங்க சிக்ஸர் இல்லங்க, பவுண்டரி போயிருக்கு. ஆஃப் சைடுல ஒரு 4 பதிவு பண்றாருங்க முரளி. எந்த திசை வந்ததோ அந்த திசையை அப்படியே ஒரு ஷாட். JCC-க்காக பவுண்டரி. முரளி பேர்ல இருந்து முதல் பந்து 4. ஃபீல்டரை வெளியே வச்சிருக்காங்க ஆஃப் சைடுல. பவுண்டரிக்கு அப்புறம் லாங் ஆன்ல இருக்க ஃபீல்டரை கொஞ்சம் உள்ள வச்சிட்டாங்க. மிட் ஆன்ல ஃபீல்டிங்ல ஒரு மாற்றம். அடுத்த பந்து ஒரு எட்ஜ் கேட்ச எடுத்திருக்காங்க. குட் டேக் அண்ட் பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு விக்கெட் பிடிச்சிருக்காங்க டீம் MK பிரதர்ஸ். ஸ்ரீநாத் எடுத்து கொடுக்குறாருங்க. அவங்க சொல்லுவாங்க பவுண்டரி மேட்டர் கிடையாது, விக்கெட். இட்ஸ் அ பிரஷர். கண்டிப்பா முரளியோட நான் கண்டுக்கு வருவீங்க. ஒரு செட்டில் பேட்ஸ்மேனோட விக்கெட் பிடிச்சிருக்காங்க ஸ்ரீநாத். 4க்கு அப்புறம் ஒரு விக்கெட். அடுத்த பேட்டர் உள்ள வந்துடலாம். கீப்பர் நல்ல கேட்ச். So new man from the team JCC-க்காக டால் மேன் பரத். ஒரு ஆல் ரவுண்டர் பரத். ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டா இருக்கட்டும், போலிங் பாலா இருக்கட்டும், அவருடைய ஒரு பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுத்து சூப்பரா வின் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ உள்ள வந்திருக்காங்க. அனதர் குரூஷியல் ரோல் எதிர்பார்ப்பாங்க பரத் கிட்ட.
லெட்ஸ் see wait and watch. அதே போல பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டோட ஸ்ரீநாத் அவருடைய ஸ்பெல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த ஓவர். ஓவருடைய மூன்றாவது பந்து ஆஃப் சைடு ஃபீல்டர் உள்ள லாங்கான பின்னாடி வச்சிட்டாங்க. அடுத்த பால் ஸ்விட்ச் இட் அட்டெம்ப்ட். பேட்டரை கரெக்டா திருமணத்துக்கும் எந்த பால போடணுமோ அதை தெளிவா போட்டாரு. அந்த வகையில் ஒரு டாட். இன்னும் 21 பந்துகள்ல 33 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் ஜேசிசி. அடுத்த பால் நல்ல ஒரு ஷாட். கேட்சுக்கான வாய்ப்புகள். நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்க ரன் அவுட் சான்ஸ் இருக்குமா? இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. சிங்கிள். நட்டேசன் டிராபி 2025 தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கும் டோர்னமெண்ட். லைவ்ல பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். டேவிட் இப்போ ஸ்ட்ரைக்ல இருப்பாங்க. டீம் ஜெய்சி காய் உள்ள ஸ்ட்ரைக்ல. பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா போட்டிருக்காருங்க இங்க ஸ்ரீநாத். தெளிவான ஒரு பிளே. கீழே விளையாண்டுருக்காரு. 1-2 அப்படின்றத பார்ப்போம். சிங்கிள் ஒன்லி. கடைசி பால், 4வது ஓவருடைய கடைசி பால். Bharat on strike. Last ball of this over. நைஸ் பால். அப்படின்னு பார்க்கும்போது அம்பையர் கையை தூக்கி இருக்காரு. ஒயிட் சிக்னல். அகல பந்து. Next one. Umpire signal. White signal. Back to back white. அகல பந்து. 2 எக்ஸ்ட்ராஸ் கிடைச்சிருக்குங்க ஜெய்சிசிக்கு. So 2 wide வந்திருக்கு ஜெய்சிசிக்கு. கடைசி பால் ஆஃப் திஸ் ஓவர். ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன். So another punch and it's a wicket. Has been gone. So பரதோட நாக் எண்டு வருவீங்க. விக்கெட்டோட பிரேக் கிடைக்குங்க. 2 minutes break. So நியூமேன் இந்த கிரீஸ் உள்ள வந்துகிட்டு இருக்காருங்க ஜெய்சிசிக்காக. மணிகுலு உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். கண்டிப்பா இந்த பிரேக்குக்கு அப்புறம்
மேட்ச் என்ன வேணாலும் மாறலாம். போலிங் டீம் சைடு மாறுதா இல்லை பேட்டிங் டீம் சைடு மாறுதான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த 3 ஓவர் பரபரப்பாக இருக்க போதுங்க. மேட்ச் பிட்வீன் ஜெய்சிசி வெர்சஸ் எம்கே பிரதர்ஸ். ஜெய்சிசி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அண்ணன் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்களூர்லேயும் போயிட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க ஜெய்சிசி. இந்த மாதிரி சப்போர்ட் கண்டிப்பாக தேவை பிளேயர்ஸ்க்கு. அது சிறப்பாக பண்ணியிருக்காங்க நான் சொல்லணும். எஸ் கமிங் பேக் டு த கிரிக்கெட். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 42 ஓட்டங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. கடைசி 18 பால்ல தரணி போயில கடைசி 18 பந்துகள்ல 29 அடித்தால் வெற்றி பெறலாங்க டீம் ஜெய்சிசி. வெற்றிக்கு தேவை 29 ஓட்டங்கள். போலிங்ல தரணி வந்திருக்காங்க. ஓவர் த ஸ்டிக்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் இந்த ஓவர் பார்க்கலாம் கம்பேக் கொடுப்பாரா. ஒரு பெரிய முயற்சி இருந்துச்சு ஷாட்ல. பட் இங்க டாட் பால். சோ டாட்டோட ஷாட் பண்றாங்க தரணி. நைஸ் பால். வேற லெவல் பாலுங்க. முதல் 2 பந்துகளுமே நல்லா போட்டிருக்காருங்க தரணி. நல்ல திங்கிங் இருக்கு. அதே நேரத்தில் கீப்பர் நல்லா பேசுறாரு. கான்டாக்ட் நல்லாவே இருக்கு. அடுத்த பால் லெக் சைடுல ஒரு ஷாட். நல்ல ஃபீல்டிங் எங்க ஸ்ரீநாத். த்ரோ வந்திருக்கு. இன்னொரு ஓடுவாங்களா இல்ல சிங்கிள் ஒன்லி. முதல் 3 பந்துகளை 1 ஓட்டங்கள் விட்டு கொடுத்திருக்காருங்க தரணி. ஸ்ட்ரைக்ல பேட்டர் மணிகுலு ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் பந்து. ஆஹா கிளியர் பண்ணிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இட்ஸ் a sixer எங்க லாங் ஆஃப்ல ஒரு மேக்ஸிமம் பதிவு பண்றாரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மணி டீம் ஜெய்சிசிக்காக. ஃபீல்டர் உள்ள இருந்தாங்க மிட் ஆஃப்ல. லாங் ஆஃப்ல 6 மாத்திருக்காருங்க. சூப்பர் ஷாட். லாங் ஆஃப்ல ஃபீல்ட் செட் பண்ணிருக்காங்க. அடுத்த பால் ஸ்விட்ச் இட்டுக்கான அட்டெம்ப்ட். நல்ல கம்பேக் ஃப்ரம் தரணி. 6க்கு அப்புறம் ஒரு டாட் பால். சோரோட கடைசி பந்து நல்லா போட்டு பிடிப்பாரா. லாஸ்ட் ஒன். நைஸ் கட்டர் வேரியேஷன் லெக் கட்டர். அருமையான பந்து வச்சு 6க்கு அப்புறம் 2 பந்துகள் டாட் போட்டு இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 49 ஓட்டங்கள் பதிவு பண்ணிருக்காங்க. 49 ரிவ்யூ ஓகே.
சார் ரிவ்யூ செக் பண்ணிருக்காங்க. லீகல் பால், கரெக்ட் பால். 49 ஓட்டங்கள் 5 ஓவர்கள் முடிவில். கடைசி 12 பந்துகள்ல 22 ஓட்டங்கள் தேவை. 12 balls 22 runs need to win. $72 71 அடிக்கணுமா? நம்ம டார்கெட் முடியும் போது கரெக்டா 71 அடிக்கணும்னு சொல்லிட்டோம். நீங்க அப்பவே வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணிருக்கலாம். இப்ப மேட்ச் போகும்போது நடுவில் ஸ்டாப் பண்ண எப்படி? 71 டார்கெட், 71 அடிக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பன்னெண்டு பந்துகள்ல 22 அடித்தால் வெற்றி பெறலாம். கண்டிப்பா இந்த ஒரு மேட்ச் வர இருக்குது. மேட்ச் ஒரு போலிங் போறதுக்காக ஸ்ரீநாத் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல டேவிட் செட்டில்மேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஷாட் நம்பர் 1 இந்த ஓவர்ல ஒரு இமாலய ஆற பதிவு பண்றாரு டேவிட். டீம் ஜெய்சிசிக்காக லெக் சைடுல ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல் ஹிட், பெரிய மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்காரு. டேவிட் ஆன் ஃபயர். இன்னும் பாத்தீங்கன்னா 16 ஓட்டங்கள் தேவை 11 பந்துகள்ல. கம்பா கொடுப்பாரா ஸ்ரீநாத்? லெட்ஸ் see, wait and watch. Second one, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் and it's a wicket gone. 6க்கு அப்புறம் விக்கெட் எடுத்திருக்காருங்க ஸ்ரீநாத். இதெல்லாம் கம்பேக். இன்னும் மேட்ச் முடியலங்க. பரபரப்பான ஒரு ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 பந்துகள்ல 16 அடித்தால் வெற்றி பெறலாம். டீம் ஜெய்சிசி நியூமேன் டீம் உள்ள வந்துகிட்டு இருக்காருங்க ஜெய்சிசிக்காக. சுரேஷ் 10 பந்துகள்ல 16. ஸ்ரீநாத் சூப்பரான ஒரு போலிங், ஒரு விக்கெட் பிடிச்சிருக்காரு. டேவிட் ஸ்பின் கான். அதே போல மணி நான் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. ஹை பிரஷர் மேட்ச், நல்ல கேட்சும் எடுத்திருந்தாங்க எம்கே பிரதர்ஸ்ல இருந்து. So நியூமேன் சுரேஷ் இந்த கிரீஸ் டீம் ஜெய்சிசிக்காக ஃபினிஷிங் ரோல்ல உள்ள வந்திருக்காப்ல. அடுத்த பால், நைஸ் பால் ஃப்ரம் ஸ்ரீநாத். விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு டாட். 9 பந்துகள்ல 16 அடித்தால் வெற்றி பெறலாம். கடைசி 3 பந்துகள் இருக்கு இந்த ஓவர்ல. 3 பாலுமே மேட்ச் பால் தாங்க. அவருடைய 4வது பந்து. ஆஃப் சைட்ல ஒரு பஞ்ச், ஒரு ரன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மணி உள்ள வந்திருக்காருங்க இப்போ ஸ்ட்ரைக்ல. போன ஓவரில் ஒரு சூப்பரான ஒரு 6 பார்த்தோம்.
ஹலோ, அடுத்த பால். நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜியன்ல பவுண்டரி தேவையான ஒரு நாளை கொண்டு வராரு மணிகுலு. டீம் ஜெயிச்சிக்காக டீம் என்கரேஜ் பண்றாங்க, கைத்தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. ஆனா ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ல ஒரு பவுண்டரிய தேவையான ஒரு நாளை கொண்டு வந்திருக்காரு. நல்ல பாலையே பக்காவா அடிச்சாருங்க. கவர்ஸ் ரீஜியன்ல 4. ஏழு பந்துகள்ல 11 ஓட்டங்கள் தேவை. நைஸ் பால். அப்பீல் கேக்குறாங்க, ஒரு ஸ்ட்ராங் அப்பீல். அம்பையர் கிடையாது, ஒரு டாட் பால். டாட்டோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 60 ஓட்டங்கள் பதிவு பண்ணிருக்காங்க. கடைசி 6 பந்துகள்ல 11 அடித்தால் வெற்றி பெறலாம். லாஸ்ட் 6 balls 11 runs need to win. டீம் ஜெய்சிசி வின் பண்ணுவாங்களா இல்ல எம்கே பிரதர்ஸ் வின் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஒன் லாஸ்ட் ஓவர் ஃப்ரம் தி டீம் எம்கே பிரதர்ஸ்க்காக. ஹை ப்ரெஷருங்க மேட்ச். ஸோ பார்க்குற உங்களுக்கும் ப்ரெஷராக தான் இருக்கும். மஸ்ட் வின் கேம். ரெண்டு டீமே போராடுவாங்க. அடுத்த மேட்ச் டீம் எம்ஐசி ரெடி ஆயிருங்க. ஜெர்சிஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிருங்க. சுரேஷ் சைக்கிள் இருப்பாருங்க. 6 பந்துகள்ல 11 ஓட்டங்கள் தேவை. மேட்ச் போடுறதுக்காக கார்த்தி நிறைய மேட்ச் நல்லா போட்டு கொடுத்திருக்காரு. another pace bowler கார்த்தி bowlingல. so ball number 1 சுரேஷ் on strike. 6 balls 11 runs. ஃபீல்டிங் ஒரு மாற்றத்தை பார்க்குறோம். ஆஃப் சைடில் ஃபீல்டரை பின்னால் வைக்கிறாங்க. அதே போல் லாங் ஆனில் இருக்கக்கூடிய ஃபீல்டரை ஸோ உள்ளே வந்திருக்காங்க. மிட் ஆன் உள்ள ப்ரெஷர். திக் நிமிடங்கள். 6 பந்துகளில் 11 அடித்தால் வெற்றி பெறலாம். முதல் பந்து எங்க ஷார்ட் அட்டெம்ப்ட். குயிக் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். ஒரு ரன் மாத்திருக்காங்க. சிங்கிள். ஓகே வேணா தண்ணி ஏதாவது வேணுமா? அம்பையர் பேட்ல பட்டிருந்ததா இல்ல மேலையா? ஓகே சிங்கிள் ஆக மொத்தத்தில். ஃபீல்டருக்கு சில ஒரு இன்ஜுரி. தண்ணி கொடுங்க. ஐந்து பந்துகள்ல 10 அடித்தால் வெற்றி பெறலாம். 1 பிக் ஷாட் தேவை. டீம் ஜெய்சிசி இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா. Okay, coming back to the cricket. Fielder okay வா? The substitute ஓகேண்ணா. சப்ஸ்டியூட் ஃபீல்டர் உள்ள வந்திருக்காங்க. மண்ணுனாலுமே கொஞ்சம் பார்த்து ஃபீல்டிங் பண்ணுங்க பிளேயர்ஸ். கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனால கிராம்பு கண்டிப்பாக நடக்கும். பார்த்து ஓடுங்க பத்திரமா.
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். 5 பந்துகள்ல 10 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் ஜேசிசி. எம்கே பிரதர்ஸ் 5 பந்துகள் டிஃபெண்ட் பண்ணா எம்கே பிரதர்ஸ் வின் பண்ணுவாங்க. பரபரப்பான ஒரு ஆட்டம். ஸ்ட்ரைக்கில் மணிகுலு. பால் நம்பர் 2. ஸ்டார்ட் பண்ணலாம். பால் நம்பர் 2. அண்ட் ஒரு டாப் எட்ஜ். ஆஹா கேட்ச் மிஸ் பண்ணி பாத்தீங்க. குயிக்கா ரன்னிங் மாதிரி இருக்காங்க. ஒரு சிங்கிள். 2 ஃபீல்டர் இருக்காங்க. கீப்பர் பின்னாடி ஒருத்தர் இருந்தாப்ல. டைவ போட்டிருக்க கூடாதா அப்படின்னு எல்லாத்தையும் பிளேயர்ஸும் எதிர்பார்த்திருப்பாங்க எம்கே பிரதர்ஸ்ல. பட் ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆயிருக்கு. சுரேஷ் ஸ்ட்ரைக்கு வராங்க. 9 அடிக்கணுங்க 4 பந்துகள்ல. பிக் பிரஷர் மேட்ச். நிறைய பேர் இந்த மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுத்தி. 4 பந்துகள்ல 9. நல்ல பரபரப்பான ஒரு ஆட்டம். பேட்டர் அக்ராஸ்ல. நைஸ் பால். பறந்து பிடிக்கிறார் கீப்பர். ஓடிக்கப்பட்ட சிங்கிள். சூப்பர் டைவிங் கீப்பர். மூன்று பந்துகளை 8 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் ஜேசிசி. 3 balls 8 runs required. நல்லா போட்டிருக்காருங்க கார்த்தி. கடைசி 3 பந்துகள். மணிகுலு ஸ்ட்ரைக்ல இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு. லெக் சைடு ஆடுறதுக்கான முயற்சிகள் இருந்தது. பட் இங்க ஸ்ட்ரைட் ரன்னிங் மாதிரி பார்க்குறோம். ரன் அவுட் சான்ஸ். இப்போ இன்னொரு ரன்னுமே ஓடுறத பார்க்குறோம். எஸ் a guarantee 2 runs ஓடி இருக்காங்க. 2 ஓட்டங்கள். கையில வச்சிருந்தா 1 ரன் கிடைச்சிருக்காங்க. பட் சின்ன இதுல 2 ரன் கிடைச்சிருக்கு. 2 பந்துகள்ல 6 அடிக்கணுங்க. 2 balls 6 runs. இது அல்லவா போட்டி. வாட் a match. Great match. Great battle. 2 balls 6 runs. லைன் நம்பர் கொஞ்சம் கரெக்டா அலர்ட்டா இருங்க இந்த நேரத்தில். 2 balls 6 runs. ஒரு மேக்ஸிமம் அடிச்சா மேட்ச் கம்ப்ளீட் ஆகுங்க. பரபரப்பான ஒரு போட்டி. ப்ரோ 12th மேன் வெளியே வந்துருங்க பிரதர். மேட்சை ஸ்டாப் பண்ணாதீங்க. கரெக்டா போயிட்டு இருக்கு. ஓ பிளேயிங்ல. ஓகே 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 சரிண்ணா ஓகே. பிளேயிங் டாலன்ஸ்ட் ஓகே. ஐந்தாவது பந்து. மேட்ச் கம்ப்ளீட் ஆகுது. 2 பந்துகள்ல 6 இருக்கும்போது 6 அடிச்சு மேட்சை முடிச்சிருக்காருங்க மணிகுல்லு. டீம் ஜேசிசி மேட்சை வின் பண்ணி டேபிள் டாப்பர்ல குவாலிஃபை ஆறாங்க போல் பீல. வாழ்த்துக்கள் டீம் ஜேசிசி அண்ட் ஆல் லக் டு தி டீம் எம்கே பிரதர்ஸ். சின்ன ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் மேட்சே மாறிடுச்சு. எம்கே பிரதர்ஸ் மேட்ச் லூஸ் பண்றாங்க. கேட்ச் ஆஃபரும் இருந்தது. வாழ்த்துக்கள் ஜேசிசி. எம்ஐசி க்கும் எம்கே பிரதர்ஸ்க்கும் இருக்க போது இந்த ஒரு போட்டி. இந்த ஒரு போட்டியும் டூ ஆர் டையா இருக்கும் கண்டிப்பா. ஆட் லக் டு தி டீம் எம்கே பிரதர்ஸ். ஃபைட் இருந்துச்சு டில் கடைசி வரைக்கும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால ஆஃப் கோர்ஸ் மேட்ச் கை மீறிடுச்சு. கேட்ச் எடுத்திருக்கலாம். ரன் அவுட்டு. ஸோ கரெக்டான த்ரோ இருந்திருந்தா கண்டிப்பாக மேட்ச் கைப்பக்கம் வந்திருக்கும். பட் எனிவே மணிகுல்லு ஃபினிஷ் ஆஃப் இன் ஸ்டைல்ன்ற மாதிரி 6 அடிச்சு மேட்சை முடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் டீம் ஜேசிசி. ஆட் லக் டு தி டீம் எம்கே பிரதர்ஸ்.
ஹலோ